ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதுக்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாதுப்பா, நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும் நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். மேஷ ராசி, மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆடி மாதம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும்னு சொல்லலாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி இந்த காலகட்டம் 2, 3 என்ற இடங்கள்ல பயணிக்கிறார். செவ்வாயினாலே முயற்சி தான். யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும் கொள்ளணும்னா ரொம்ப அருமையாக செயல்படக்கூடியது இந்த மேஷம். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அந்த கூட்டத்துல ஒருத்தர் முன்னுக்கு உடனே வருகிறாரு, ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அங்க மேஷம் பேசும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியாதிபதியான நம்மளுடைய குரு பகவானும் பூர்வ புண்ணியபதியான சூரிய பகவானும் 4ஆம் இடத்தில் இணைய போகிறாங்க. அருமையான பலனை கொடுக்க போறாங்க. மாத கிரகங்களான செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க 2 ராசிகள்ல பயணிக்கிறாங்க. அப்ப இந்த மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், கெரியர், உத்தியோகம், பிசினஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த 7 சனி காலத்துல ரொம்ப அலையிறோமா செய்யறோமா, நேரம் தான் நிறையாகுது, எதுவும் ஒரு தட்டுப்பாடு கண்ணில் படலையேமா, ஒரு வருமானன்றது இல்ல, நிறைய கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இந்த பக்கம் சம்பளம் வந்தா இந்த பக்கம் செலவாயிட்டே இருக்கேம்மா, என்னதாமா பண்றது, இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடியல் இருக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க முயற்சி போடுறீங்களோ மனம் தொய்வடையாதீங்க. ஒரு கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வேகம் வேகமானதாக இருக்க வேண்டும்.
பொறுமையா நிதானமா ஒவ்வொரு காரியத்திற்குமான ஸ்டெப் நீங்க எடுக்கும்போது ரொம்ப அருமையா செயல்படலாம். ஒரு சிலருக்கு தசாபுதிகள்லாம் கொஞ்சம் சிறப்பா இருந்ததுன்னா உத்தியோகத்துல ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு பதவி உயர்வு, ஒரு சிலருக்கு நியமன பதவி, ஒரு வெளியிடங்கள்ல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதை தாண்டி குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க, என்னைக்குமே எல்லாரும் உங்க பேச்சுதான் கேட்கணும்னு நினைக்காதீங்க. இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போயிடுங்க. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அங்க மாதிரி அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பண்ணணும், அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ்ல இருந்து அவங்க படிப்புக்காக இப்ப எல்லாம் முதலீடு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவது, அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க கிட்ட இந்த மாதம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்புலாம். விரயங்கள் தொடர்கதையா இருக்குது, சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு குருவும் சூரியனும் இருக்காரு, பின்னாடி புதனும் அந்த இடத்துல இணையறதுனால உங்கள் நெருங்கிய உறவுகள், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கான ஒரு திருமண விசேஷங்கள், இல்ல நீங்களே அந்த வயதில் இருந்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவது. அப்ப இந்த காலகட்டம் ஏழரை சனியின் தாக்கம் இல்லாத பிற ராசி நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா டெய்லியும் சாப்பிடுற ஃபுட்ல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. காரம் எண்ணெயை தவிர்த்துடுங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லும். காதல் எப்படிமா இருக்கும், பேச்ச குறைச்சா ரொம்ப நிம்மதி, ஆர்கியூமெண்ட் வேண்டாம். பாத்தீங்களா, ஹாய் பாயோட நீங்க கடந்து சென்றீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் கடமைகள் எதுவோ அதை செய்திருங்க. பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. உங்களுக்கான அனைத்து விதமான தேவைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறும். தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களை செய்யும் பொழுது எப்போ உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல ஒரு ஸ்திரத்தன்மையா பயணிக்கும் பொழுது மேசம் அருமையான பலன்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு செயல்பாடு வச்சுக்கோங்க, முடிவுகளை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. ஒரு லவ் விஷயத்துல எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, இவங்க எல்லாம் நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான பத்தி நம்ம திட்டம் எல்லாம் போடலாம்னா அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது. அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களை பெரியோர்களை முன்னிறுத்தி அதற்குரிய செயல்பாடுகளை நீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப அருமை. மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், உங்களுடைய கல்வியா இருக்கட்டும், உங்களுடைய வெளிநாட்டு படிப்பாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஹையர் ஸ்டடீஸ்ல நான் நிறைய ஒரு மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கிறேன்னா அதுக்கான அனைத்து இதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் உங்களுடைய எஃபர்ட் சிறப்பா இருக்கும் பொழுது வெற்றி உறுதியாக இருக்குது. வயதானவர்கள் சிவசிவன் ஒரு ஆன்மீக சுற்றுலா இல்ல தீர்த்த யாத்திரை போவது இந்த காலகட்டம் ரொம்ப அருமை. சின்ன தொந்தரவு இருந்தாலும் ஒரு ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும். தன் கையே தனக்கு உதவி மேஷத்திற்கு அதை சிந்தனையோடு செயல்படும் பொழுது முதியோர்களுக்கு சிறப்பான மாதம். இந்த மாதம் நீங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு நீங்க ஒரு வழிபாடு பண்ணுவது இந்த வெள்ளியில ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் தரும். ஒரு வெள்ளிக்கிழமையில சர்க்கரை பொங்கல் வைத்து கோயில்ல வழிபாடு செய்து நீங்க அதை பிரசாதமா மற்றவர்களுக்கு விநியோகிக்கும் பொழுது உங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு கூட உங்க சொல்வாக்கு செல்வாக்கா இருக்கும். சமுதாயத்துல பேர், புகழ், அங்கீகாரம், தொழில்ல ஒரு ஸ்திரத்தன்மையையும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வையும் காணக்கூடியது மேஷம். மேஷ ராசி லக்னத்துக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.